இந்திய அளவில் முன்னணி இயக்குநராக வலம் வருபவர் லோகேஷ் கனகராஜ். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் தற்பொழுது கூலி படத்தினை இயக்கி முடித்துள்ளார். கடந்த 2 வருடங்களாகவே இப்படத்திற்கான பணிகளில் பிஸியாக இருந்த நிலையில் சோசியல் மீடியாவில் இருந்து விலகி இருந்தார். இந்த நிலையில் கூலி இன்னமும் சில வாரங்களில் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் ப்ரமோஷன், நேர்காணல்கள் உள்ளிட்டவற்றில் பேசி வருகிறார் லோகேஷ் கனகராஜ். அவர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் பல விஷயங்களை பேசிய லோகேஷ் கனகராஜ் தனது LCU பற்றியும் பேசியுள்ளார். அதன்படி விஜய் அண்ணா இல்லாமல் LCU இல்லை, ஆனால் அவர் உள்ளே வருவாரா இல்லையா என்பதை நீங்கள் தான் அவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு அவரோட பாதை வேறு இடத்தில் உள்ளது, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஆனால் விஜய் அண்ணா இல்லாமல் LCU முழுமையாகாது. இவ்வாறு லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார். இதில் தளபதி விஜய் தன்னிடம் கூறிய விஷயத்தையும் கூறினார். அவர் கூறியதாவது, மாஸ்டர் படத்தின் படப்பிடிப்பின் பொழுது தலைவருக்கு ஒரு படம் பண்ணு என விஜய் அண்ணா என்னிடம் கூறினார். கண்டிப்பாக அண்ணா பண்ணணும் என நானும் கூறினேன். பின் கூலி படம் நடக்கும் பொழுது விஜய் அண்ணா தான் முதல் நபராக போன் கால் செய்து வாழ்த்துக்களை கூறினார் என லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார். விஜயுடன் லியோ படத்தை தொடர்ந்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள படம் கூலி. பல மொழிகளை சார்ந்த பிரபலங்களுடன் பான் இந்தியா படைப்பாக கூலியை இயக்கியுள்ளார் லோகேஷ் கனகராஜ். இப்படத்தில் பிரபல தெலுங்கு நடிகரான நாகார்ஜுனா முக்கிய வில்லனாக நடிக்கிறார். மேலும் உபேந்திரா, சௌபின் சாஹிர், சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோர் இணைந்து நடித்துள்ளார்கள். மேலும் பிரபல பாலிவுட் நடிகர் அமீர்கான் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருக்கிறார். அவருடைய கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பினை பெறும் என லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார். இந்த படத்தின் பாடல்கள் மட்டுமே வெளியாகி வந்த நிலையில் கூலி ட்ரெய்லர் குறித்த எந்த அறிவிப்பும் வெளியாகாமல் இருந்தது. அதனைத் தொடர்ந்து கூலி ட்ரெய்லர் ஆடியோ விழாவில் வெளியிட இருப்பதாக அறிவித்திருந்தார். இந்த ட்ரெய்லரை சில பிரபலங்கள் பார்த்துள்ளனர். விஜய்க்கும் லோகேஷ் காண்பித்துள்ளார். செம மாசாக இருப்பதாகவும் பாடல்கள் மிரட்டலாக இருப்பதாகவும் அனிருத்தை பாராட்டி இருக்கிறார். அனிருத் தான் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்திலும் இசையமைத்து வருகிறார். கூலி படம் வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி உலகம் முழுக்க 10,000 திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக இருக்கிறது.